இப்போ எப்படியும் 2 மணி ஆகும் அப்படின்ட்டாங்க. அதில் என்னென்னா ஆப்ஷனே காணும். ஒன்று கிரெடிட் கார்டு, இன்னொன்று பேபால். ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டு பண்ணணும். இன்றைக்கி டே 62. பைக்கை போய் மெக்கானிக் ஷாப்பில் போட்டுட்டு வரேன். ஏன்னா அது சரி வரல, கொஞ்சம் பிக்கப்பே இல்லாமல் இருக்குது. எக்ஸாக்டாக வந்துட்டு லாஸ்ட்டு மண்டே வந்து போட்டேன். அதே மாதிரி இந்த மண்டே போய் இப்போ எப்படியும் 2 மணி ஆகும் அப்படின்ட்டாங்க. அப்போது 12 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போக முடியாது. போயிட்டு ரூமில் வேறு எதுவும் ஒர்க் இருந்துச்சுன்னா போய் பார்த்துட்டு வர வேண்டியதுதான். ஓகே, அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அந்த ஆக்சிஜன் பில்டர், அந்த வெப்சைட் பில்டிங்காக உள்ள டூலு, அது வந்துட்டு பை பண்ண போகிறேன். அமௌண்ட் வந்துட்டு கேட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் கசின்கிட்ட. அது அமௌண்ட் வந்துருச்சு. ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு ட்ரை பண்ணேன் பை பண்ணுறதுக்காக. அதே என்னன்னா, என்னோடய கார்டில் வந்துட்டு இன்டர்நேஷனலில் ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கோட லிமிட் வந்துட்டு வெறும் 5000 தான் அப்படின்றது இருந்திருக்கு. அது செட் பண்ணதே நான் தான். அது இன்டர்நெட் பேங்கிங் வழியாக வந்துட்டு நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் வந்துட்டு இன்டர்நெட் பேங்கிங்கை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால டீஆக்டிவேட்டில் இருக்குது. மொபைல் பேங்கிங் ஆப்பில் வந்துட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கக்குள்ள அதில் என்னென்னா ஆப்ஷனே காணும். சரி, டேரெக்டாக வந்து நம்ம மேனேஜர்கிட்டே கால் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு நெட்லேருந்து நம்பர் எடுத்துகிட்டு மேனேஜர்கிட்ட இப்போ கால் பண்ணி கேட்குறேன். மொபைல் அப்ளிகேஷன்லேயே இருக்குது, அதில் வந்து கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்ட்டாப்புல. சரி, நல்லா போச்சுன்னு போய் செக் பண்ணி பார்க்குறேன். லிமிட் இருந்தது. இப்போ அதை வந்து மாற்றிட்டேன். என்னென்னா, இப்போ இந்த வெப்சைட் வழியாக நான் காமிக்கிறேன். இப்போது நான் இந்த வெப்சைட் வழியாக வந்துட்டு பை பண்ணக்குள்ள அதில் 2 ஆப்ஷன் தான் காமிக்குது. ஒன்று கிரெடிட் கார்டு, இன்னொன்று பேபால், பேமெண்ட் கேட்வே வழியாக தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்கிட்ட ஆல்ரெடி பேபால் அக்கௌண்ட்டு இருக்குது. லோக்கல்லையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்டர்நேஷனலாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லோக்கல் அக்கௌண்ட் வந்துட்டு போய் பண்ண போகிறேன். இதே வந்துட்டு இந்தியா இல்லாமல் வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பேமெண்ட் கேட்வேவும் அவங்க கொடுக்குறாங்க. அது ஏதோ லிங்காக சம்திங் நான் சரியாக தெரில. லாகின் பண்ணதுனால ஒன்லி இந்தியனோட ரீஜன் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிட்டு ஒன்லி ஆப்ஷன் 2 பேமெண்ட் கேட்வே தான். ஒன்று கிரெடிட் கார்டு, இன்னொன்று பேபால். இப்போ பேபால் வழியாக தான் வந்துட்டு நான் பண்ண போகிறேன். கிரெடிட் கார்டு இருக்கிறவங்க தாராளமாக வந்துட்டு அது வழியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி முடிப்போம். மிச்சா தான் எனக்கு ஒரு நிம்மதி. நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் நாளுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னுட்டு இந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டைம் வந்துட்டு 1 வீக் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த மாதிரி நம்ம மென்டாலிட்டி இதுக்கு தேவையில்லை. பிகாஸ் இது ஒன் டைம் பர்ச்சேஸ். அந்த ஒரு காரணத்தினால இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். பைக்கு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி அந்த பைக்கோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தோன்னா 400. அதுவும் இல்லாமல் அந்த ஆக்சிஜன் பில்டரும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெப் டிசைனிங் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து என்னோடய வெப்சைட்டை பில்டு பண்ணணும். அகெயின் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்டு பண்ணணும். டெலிவரி பண்ணுறவங்களுக்காகட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மோர் வச்சுருக்காங்க. வெரி குட்.